யுத்த நிறுத்தத்தை நீடித்திருக்கின்றார். ஆனால் யுத்தத்துக்கான நகர்வுகள் அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார். சிலவள் அந்த யுத்த நிறுத்தம் என்பது அவர் அந்த யுத்தத்தை தயார்படுத்தி யுத்தத்துக்கு செல்வதற்கான ஒரு கால அவகாசமாக கூட இருப்பதுதான். அமெரிக்காவை பொறுத்தவரையில் நான் 10,000க்கு மேற்பட்ட கடற்படையினருடன் ஈரானை முற்றுகையிடுவேன் என்கின்ற அமெரிக்காவின் பிடிவாதமும், நீங்கள் முற்றுகையிட்டுத்தான் பாருங்களேன், அதற்குரிய தக்க பதிலடியை நாங்கள் வழங்குவோம் என்கின்ற ஈரானினுடைய இப்போது கப்பலை அனுப்பி தயார்படுத்துவது எல்லாவற்றையும் செய்துவிட்டு நான் தயாராகிவிட்டேன் தாக்கப் போகிறேன். அந்த காலப்பகுதியில் ஈரான் என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா என்று பலரும் சிந்திக்க வேண்டியிருக்கிறார். அவர் எல்லோரையும் விட ஒருபடி மேலே சென்று நாங்கள் இங்கு சுமூகமாக இருக்கிறோம், அவர்கள் வரவுக்காக காத்திருக்கிறோம் என்று அவரும் கூறுகிறார். அவர்கள் இவருடைய குவிப்பு அல்லது இவருடைய வருகை எதனையுமே ஒரு பொருட்டாக எடுக்கவே இல்லை அல்லது மதிக்கவே இல்லை. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. பல விடயங்கள் நேற்றைய தினம் என் கழுகார் வரவில்லை என்கின்ற தேடல் பலர் மூலமாக கிடைக்கப்பெற்றது. பல தகவல்களை உங்களிடம் சுமந்து வந்து சொல்லுகின்ற போது அவை புதியவையாகவும் நடைமுறைக்கு சாத்தியமானவையாகவும் இருக்க வேண்டுமே ஒழிய மாறாக எல்லோரும் கூறுகின்ற விடயத்தை கூறுவது என்பது நீங்கள் அறிந்திருப்பதனால் அதனை கூறி பலனில்லை என்பதனால் நேற்றைய நாள் தவித்திருந்தோம். சமாதான பேச்சுவார்த்தை என்பது இஸ்லாமாபாத்தில் இடம்பெறுகிறது. ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கின்றது, போரை நடத்துவேன் என்று பிடிவாதமாக டொனால்ட் ட்ரம்ப் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சமாதான பேச்சுவார்த்தை எப்படி சாத்தியம் என்கின்ற கேள்வியை நாம் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்ற சூழ்நிலையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டுமானால் ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள கடல் முற்றுகை அல்லது பிளாக்கிங், கடலிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற முற்றுகையானது அமெரிக்கா உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என எகிப்துக்கான ஈரான் தூதுவர் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார். இன்று புதன்கிழமை இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஊடக தகவலிலேயே இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதே ஈரான் இப்போது இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை என்பது ஒரு குழப்பம் என்பதை விட அந்த பேச்சுவார்த்தை என்கின்ற பெயரோடு இடம்பெறுகின்ற பேச்சுவார்த்தை இல்லாத சூழ்நிலையாகத்தான் அவை பார்க்கப்படுவதாக இஸ்லாமாபாத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் நான் 10,000க்கு மேற்பட்ட கடற்படையினருடன் ஈரானை முற்றுகையிடுவேன் என்கின்ற அமெரிக்காவின் பிடிவாதமும், நீங்கள் முற்றுகையிட்டுத்தான் பாருங்களேன், அதற்குரிய தக்க பதிலடியை நாங்கள் வழங்குவோம் என்கின்ற ஈரானினுடைய எதிர்கருத்துக்களும் இப்போது ஊடக பரப்பில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாக கூட அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அது என்னவென்பது உங்களுக்கும் தேடலாக இருக்கின்றது. அவற்றை நாங்கள் கூறுவதற்கு முதல் இப்போது ஈரான் அமெரிக்கா இடையில் கடல் வழி சமர் ஒன்றிற்கானவும் அல்லது கடல் வழி போக்குவரத்தில் ஒரு கடுமையான நிலைப்பாடுகளையும் இறுக்கங்களையும் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓமான் நாட்டின் கடற்கரையில் இருந்து 15 கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த ஒரு கொள்கலன் சரக்கு கப்பல் ஒன்று தற்போது ஈரானிய புரட்சிகர காவல் படையினரால் அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் தரப்பில் கூறப்படுகின்ற குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், கப்பலில் இருந்த ஊழியர்கள் பல முறை எச்சரிக்கைகள் விடுத்தோம், இந்த கப்பலை பயணிப்பதை நிறுத்துங்கள் என்று பல அறிவுறுத்தல்கள் வழங்கியும் அதனை மதிக்காமல் செயற்பட்டதனால் கடல்சார் சட்டத்தை நிலைநாட்டும் பொருட்டு அந்த கப்பல் மீதான தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்று ஈரானினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் என்று அவர்கள் தரப்பில் கூறக்கூடிய தஸ்னிம் என்கின்ற செய்தி நிறுவனம் அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஈரான் கடல்சார் ஒப்பந்தம் அல்லது கடல்சார் சட்டத்தை மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய UKMTO என்கின்ற ஒரு கடல் சார் அமைப்பின் தகவல் படி ஒரு படகில் சென்றார்கள், திடீரென்று தாக்கினார்கள், எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் வழங்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பிரித்தானிய தரப்பால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஈரான் மீது. இப்போது ஒரு கடல் சமர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை தான். இந்த கடலை இப்போது ஒரு பெரும் கடலில் அலைகளை பார்த்திருக்கின்றோம், கடலில் சுனாமியை பார்த்திருக்கின்றோம், கடலில் பெரும் சுழிகளை பார்த்திருக்கின்றோம். இப்போதுதான் முதல் முறையாக உலகம் கடலில் ஒரு பெரும் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றது. அந்த யுத்தத்துக்கான தயார்படுத்தல் முழுமையாக 2 தரப்புகளால் மேற்கொள்ளப்படுகின்றன. முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான வினாவாக இருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான டிபானி என்கின்ற பிரம்மாண்டமான கச்சா எண்ணெய் தாங்கிய கப்பலை அமெரிக்க கடற்படையினர் உலங்கு வானூர்தி மூலம் வான்வழியாக தாக்கி கைப்பற்றி இருக்கின்றார்கள். அமெரிக்காவும் ஒரு கப்பலை கைப்பற்றியிருக்கு. அதற்கு பதிலடியாக இன்றைய தினம் ஈரானும் ஒரு கப்பலை கைப்பற்றி இருக்கின்றது. இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த 10,000 படையினர் எங்கே போகின்றார்கள், எப்படி போகிறார்கள், எதற்காக போகிறார்கள் என்கிற தேடல் உங்களிடம் இருப்பதை உணர்கிறோம். எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்
தற்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையிலும் அது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பெற்ற நிகழ்ச்சிகளின் அடிப்படையிலும் நாம் தொகுத்து ஆராய்ந்ததன் அடிப்படையிலும் இந்த தகவல் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. மத்திய கிழக்கு போர் என்பது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராணுவ பலத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அமெரிக்கா குவித்து வருகிறது, நிரூபிப்பதற்காக முயற்சி செய்து வருகிறது. 2003 நடைபெற்ற ஈராக் போருக்கு பிறகு தற்போது நடைபெற்று வரும் இந்த ராணுவ முன்னெடுப்பு தான் அமெரிக்காவின் மிக பிரம்மாண்டமான அல்லது பிரமிக்கக்கூடிய கடற்படை குவிப்பு என்று பாதுகாப்புத்துறை சார் வல்லுநர்களும் சர்வதேச ராணுவ ஆய்வாளர்களும் கூறுகின்றார்கள். இது ஈரான் மீதான ஒரு முழு வீச்சிலான போருக்கான ஆயத்தம் என்பதை விட தயாராகிவிட்டார்கள் என்றுதான் அது கூறப்படுகிறது. இது ஆயத்தமல்ல, தயாராகிவிட்டார்கள். ஆனால் ஈரான் தரப்பை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர்கள் இப்போதும் கூலாகத்தான் இருக்கிறார்கள். வெளிவார அமைச்சர் அராக்சியை பொறுத்தவரை சொன்னால் அவர்கள் வரட்டு பார்த்துக் கொள்ளுகிறோம் என்கின்றார். ராணுவ பேச்சாளர் இப்ராஹிமை பொறுத்தவரையில் சொல்லும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய புரட்சிகர ராணுவ படையணி எந்நேரமும் தயாராக இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அவரும் நிதானமாக பதில் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் விட ஈரானினுடைய ஜனாதிபதி பெசஸ்கியானை பொறுத்தவரை சொல்ல போனால் அவர் எல்லோரையும் விட ஒரு படி மேலே சென்று நாங்கள் இங்கு சுமூகமாக இருக்கிறோம், அவர்கள் வரவுக்காக காத்திருக்கிறோம் என்று அவரும் கூறுகிறார். ஒட்டுமொத்தத்திலே அமெரிக்காவை இன்னும் சினமூட்ட வைத்திருக்கின்ற கருத்தாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அவர்கள் இவருடைய குவிப்பு அல்லது இவருடைய வருகை எதனையுமே ஒரு பொருட்டாக எடுக்கவே இல்லை அல்லது மதிக்கவே இல்லை. ஈரான் கடல் எல்லைக்கு அருகே ஏற்கனவே 2 அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிலை கொண்டுள்ள நிலையில், அதாவது ஆப்ரஹாம் லிங்கன், ஜெராட் போன்ற போர்க்கப்பல்கள் நிலை கொண்டுள்ள நிலையில் தற்போது 3வது அமெரிக்காவின் போர்க்கப்பலான USS ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அங்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இது விரைந்து கொண்டிருக்கிறது. இதனோடு 3 நவீன ரக கப்பல்களும் அங்கு அதற்கு இணையாக அதனோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 கப்பல்கள் அந்த பகுதியிலே இருக்கின்றது. இப்போது 1 போர்க்கப்பல் செல்கிறது. அதற்கு இணையாக இன்னும் 3 துணை கப்பல்களும் பயணிப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு நகர்வின் மூலம் சுமார் 5000 கூடுதல் வீரர்கள் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவ தள செய்திகளை அடிப்படையாக கொண்டு இந்த நகர்வு என்பது ஈரானுக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் திறனை உறுதிப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இப்போது எல்லோரும் பார்க்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு முற்றுகை நடவடிக்கை, கிட்டத்தட்ட இஸ்பகான் பகுதியிலே அந்த ஒரு விமானப்படையின் பணியாளரை, அதாவது விமானப்படையின் அதிகாரி ஒருவரை தேடி சென்று இஸ்பகான் பகுதி 36 மணித்தியாலம் கட்டுப்பாட்டில் இருந்தது போன்றோ இது யுரேனியத்துக்கான ஒரு தேடலுக்கான ஒரு நகர்வாக கூட இருக்கலாம். அல்லது அப்படி நடத்தினோம், யுரேனியத்தை கைப்பற்றினோம், இனி எங்களுக்கு இந்த யுத்தம் தேவையில்லை, நாங்கள் வென்று விட்டோம் என்ற ஒரு அறிவிப்புக்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம். என்றால் அதனை ஈரான் கணித்து விட்டார்களோ தெரியாது. எங்கோ ஈரான் படையினர் இல்லாத ஒரு பகுதிக்குள் சென்று நாங்கள் பெரும் தேடுதல் பெரும் எல்லாவற்றையும் எடுத்து விட்டோம், கடற்கப்பல் எல்லாம் இனி நாங்கள் கடலில் நிற்க தேவையில்லை, தரையில் நிற்க தேவையில்லை, நாங்கள் வருகிறோம் போயிட்டு போக போறாரோ தெரியாது டொனால்ட் ட்ரம்ப். இது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஈகோவினுடைய இறுதி கட்டமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. கடற்படை மட்டுமன்றி ஈரான் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தரைப்படை மற்றும் வான்வழி தாக்குதலுக்கான ஏற்பாடுகளையும் பென்டகன் நடத்துவதற்கு தீவிர திட்டம் தீட்டியிருக்கின்றது. 82வது ஏர்பன் டிவிஷன் மற்றும் கடற்படை பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 10,000 தரைப்படை வீரர்கள் மற்றும் அதனோடு இணைந்த கடற்படை வீரர்கள் தயார் நிலையில் அனுப்பப்பட்டிருக்கலாம் என்கின்ற சந்தேகம் அவருடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது இருப்பதாக பென்டகனை தளமாக கொண்டிருக்கக்கூடிய சில ராணுவ ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அதனோடு அவர்கள் நகர்த்தி இருக்கக்கூடிய கப்பல்களில் இன்னும் 2 பெயர் குறிப்பாக சொல்லப்படுகிறது. USS ட்ரிப்போலி, அதே போன்று USS பாக்ஸர் என்கின்ற கப்பல்களுடைய பெயர்களும் கூறப்படுகிறது. இந்த கப்பலினுடைய சிறப்புகள் எப்படி கூறப்படுகிறது என்றால் இது கிட்டத்தட்ட நீரிலும் நிலத்திலும் 2லும் பயணிக்கக்கூடிய வல்லமை கொண்டது என்று கூறப்படுகிறது. அப்பகுதியை நோக்கி அனுப்பப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் ஒரு முற்றுகைக்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றது அல்லது ஒரு நகர்வுக்குத்தான். கிட்டத்தட்ட நீரிலும் நிலத்திலும் பயணிக்கக்கூடிய இந்த கப்பல் எப்படி பயன்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றால் யுரேனியத்தை இந்த கப்பல்கள் தான் காவி வந்தன என்று கூறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேவை ஏற்பட்டால் ஈரானுக்குள் ஊடுருவி தாக்குதல் என்பதை விட இஸ்பகான் பகுதியில் எப்படி 36 மணித்தியாலங்கள் அமெரிக்கா அந்த தாக்குதலை நடத்த, அதாவது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்களோ அதுபோன்று ஈரானின் ஏதோ ஒரு பகுதி கட்டுப்பாட்டுக்குள் செல்ல போகின்றது என்பது மட்டும்தான் இப்போது இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது நிலவி வரும் தற்காலிக போர் நிறுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நீடித்த போதிலும் அவரது வார்த்தைகள் தொடர்ச்சியாக
தீப்பிழம்பாக பரவி கொண்டிருக்கின்றது. யுத்த நிறுத்தத்தை நீடித்திருக்கின்றார், ஆனால் யுத்தத்துக்கான நகர்வுகள் அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார். சிலவள் அந்த யுத்த நிறுத்தம் என்பது அவர் அந்த யுத்தத்தை தயார்படுத்தி யுத்தத்துக்கு செல்வதற்கான ஒரு கால அவகாசமாக கூட இருப்பதுதான் உண்மையான தகவலாக இருக்கின்றது. சந்தேகம் இல்லை, உண்மையாதான். இப்போது கப்பலை அனுப்பி தயார்படுத்துவது எல்லாவற்றையும் செய்துவிட்டு நான் தயாராகிவிட்டேன், தாக்கப் போகிறேன். அந்த காலப்பகுதியில் ஈரான் என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா என்று பலரும் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஈரானும் மிக நிதானமாக இருக்கின்றது. சீனாவிலிருந்து 4 சரக்கு விமானங்கள் வந்த தகவலை உங்களோடு பகிர்ந்திருந்தோம். இவ்வாறு ஈரானும் பல தயார்படுத்த, ஈரான் நிலத்துக்குள் தாக்குதல் நடக்கப் போகிறது. இழப்புகள் யாருக்கு அதிகம் என்பதை நாங்களே ஒருமுறை சிந்தித்திருக்க வேண்டும். இன்னொருவருடைய நிலத்துக்குள் ஆக்கிரமிக்கின்ற போது அந்த இழப்புகளுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றும் நாங்கள் அவதானிக்க வேண்டி இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் நான் நடத்தியே தீருவேன் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றார். ஈரானோடு நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகளில் முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டுள்ளதனால் ஈரானை பணிய வைக்க இந்த இராணுவ குவிப்பு இடம்பெறுவதாகவும் கூறப்படுகிறது. ஹர்முஸ் நீரிணை போன்ற முக்கியமான கடல்சார் வணிக பகுதிகளை ஈரானின் ஆதிக்கத்தை முற்றிலுமாக முடக்கி ஈரானை அடிபணிய வைத்து இந்த கட்டத்துக்குள் ஈரானை, அதாவது அமெரிக்கா இதிலிருந்து விலகி செல்வதாக இருந்தால் அமெரிக்கா ஒரு வெற்றி முகத்தோடு மட்டும்தான் விலகி செல்ல முடியும், அல்லது விலகி செல்லுகின்ற சூழ்நிலை இருக்கும். என்றால் இப்போது அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. நேட்டோ நாடுகள் ஆதரவாக கருத்துக்கள் கூறினாலும் அவரோடு ஒருதரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார். அவர் இப்போது அந்நியப்பட்டிருக்கின்றார். அவரை ஆதரிக்க வேண்டும், அல்லது அவர்தான் சூப்பர் பவர் என்று தன்னை நிரூபிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி ஆக வேண்டியிருக்கிறது. இந்த காலப்பகுதியில் ஸ்பெகான் போன்று ஏதோ ஒரு மாநிலம், ஏதோ ஒரு பகுதி, யுரேனியம் இருக்கக்கூடிய பகுதியை அமெரிக்க படையினர் கடல் சமரு கூடாக நகர்ந்து சென்று தரைப்படையின் உதவியோடு கைப்பற்றி திரும்பி விட்டார்கள். இனி நாங்கள் இந்த ஈரானோடு சமாதான பேச்சுவார்த்தை தேவையில்லை, ஈரான் இனி 25-50 வருடங்களுக்கு யுரேனியத்தை செறிவூட்டவும் முடியாது, அணு ஆயுதத்தை செய்யவும் முடியாது, நாங்கள் சென்று வருகிறோம் என்ற ஒரு கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பதற்கான சாத்தியம் தான் இருக்கின்றது. இதில் அமெரிக்கா பெரிய வெற்றி அடைந்து விட்டது, அமெரிக்காவை மீறி ஒன்றும் இல்லை, அமெரிக்கா நிலையில் பெரிய எண்ணன் அல்லது கெட்டிக்காரன் என்று எம்மில் இருக்கக்கூடிய பலர் கூறிக்கொண்டாலும் கூட சூழ்நிலை இப்படித்தான் இருக்கின்றது. இது சாதாரணமான அரசியல் பேசக்கூடிய மக்களாலும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை. இவ்வளவு நடந்தும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஈரானினுடைய அனைத்து முக்கிய பிரமுகர்களும் இருக்கிறார்கள் என்றால் அங்குதான் அந்த அரசியல் மையம் கொண்டிருக்கின்றது. எனவே இது ஒரு அறிவு சார்ந்த தளம். இந்த தளத்திலே நாங்கள் தகவல்களாகவே வழங்குகிறோம், மிகைப்படுத்தியோ அல்லது யாருக்கும் சார்பாகவோ அல்லது யாருக்கும் எதிர்வாகவோ இல்லை. நடக்கின்ற தகவலை நடக்கின்றது போன்று கூறுகின்றோம். எது நடந்தாலும் அவற்றை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. கழுகார் பல தேடலின் பின்னர் பல தகவல்களை சுமந்து வந்திருக்கின்றார். இந்த தகவல்கள் அடிப்படையில் இந்த வாரம் போர் நிகழுமா, அமைதி நிலவுமா என்கின்ற குழப்பம் இருக்கின்றது. அனைவரை பொறுத்தவரையிலும் ஒரு அமைதி நிலவ வேண்டும். ஈரான் அமெரிக்கா இடையில் இடம்பெறுகின்ற போரினுடைய அமைதிதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதார, சமூக மற்றும் அமைதியை நிலைநாட்டுகின்ற முக்கிய புள்ளியாக இருக்கும் என்று கூறி கழுகு பார்வை நிகழ்ச்சியூடாக விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.